உங்கள் காதோடு கதை பேச வருகிறாள் கண்ணம்மா. ஒரு ஊரில் கடைஞ்செடுத்த சோம்பேறி ஒருத்தர் இருந்தான். அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னா, உழைக்காம சோம்பேறித்தனத்திலேயே ஊறி போனவன். அடுத்தவங்களை ஏமாற்றியே வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு நினைக்கிற ஆள். ஒரு நாள் ஊர் எல்லையில் இருந்த ஒரு தோட்டத்து வழியாக நடந்து போகிறான். பார்த்தா அந்த தோட்டத்தில் பெரிய பெரிய மாமரம். ஒரு கல்லை விட்டு எரிஞ்சா 10 மாம்பழம் கீழே விழுகிற அளவுக்கு அவ்வளோ மாம்பழம். மரம் முழுக்க கொத்து கொத்தாக தொங்குது. இவனுக்கு ஒவ்வொரு மாம்பழமும் என்னை வந்து பறித்து சாப்பிடு, என்னை வந்து பறித்து சாப்பிடுன்னு கூப்பிடுற மாதிரியே இருந்துச்சு. நல்ல பசியில் இருந்தவனுக்கு மாந்தோப்பு நிறைய மாம்பழத்தை பார்த்த உடனே நாக்கு ஊறுது, கை நமங்குது. இந்த மாந்தோப்பு எப்படி இவ்வளவு நாளாக நம்ம கண்ணில் படாமல் போச்சுன்னு தனக்குத்தானே சொல்லிக்கிறான். கல்லை கொண்டு எரிஞ்சு மாம்பழத்தை பறிக்கிறதுக்காக காலுக்கடியில் கல்லை தேடுறான். அந்த நேரம் பார்த்து இங்கிருந்த ஒரு பெரிய கல் வந்து அவன் காலுக்கு முன்னாடி விழுது. யாராது? மாம்பழத்தை விட்டுட்டு நம்ம மேலே கல்லை எறியறதுன்னு சொல்லிக்கிட்டே கல் வந்த திசையை நோக்கி பார்த்தா தோட்டக்காரன். களவாணி பயலே, நீ தான் என் தோட்டத்து மாம்பழத்தை எல்லாம் திருடி திங்கிறவனான்னு கத்திக்கிட்டே கல்லை எடுத்து எரிஞ்சிக்கிட்டே வெறியோடு ஓடி வரான். இது என்னடா சோதனை, கை கெட்டுனது வாய் கெட்டாமல் போச்சேன்னு சொல்லிக்கிட்டே தப்பிச்ச பொழைச்சோம்னு அந்த தோட்டத்திலிருந்து தலை தெறிக்க ஓடுறான். சரி, கொஞ்ச தூரம் துரத்திட்டு அந்த தோட்டக்காரன் போயிடுவான்னு பார்த்தா அவன் ஆளை விடுற மாதிரி இல்லை. கிடைக்கிறதையெல்லாம் மேலே எரிஞ்சு வெறி கொண்டு துரத்துறான். பசிக்கு மாம்பழத்தை பறிக்கலாம்னு பார்த்தா உசுருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போயிடும் போல இருக்கேன்னு ஓடி ஓடி காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் வந்துட்டான். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்லை. அப்பாடா, ஒரு வழியாக தப்பிச்சோம்டா சாமின்னு சொல்லிக்கிட்டே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஒரு மரத்தடியில் நிற்கிறான். அந்த நேரம் பார்த்து அந்த பக்கமாக ஒரு கிழட்டு நரி வருது. காலு ரெண்டும் உடஞ்சி ஊனமான ஒரு நரி. பாவம், அந்த நரியால் 4 கால்லையும் நடக்கக்கூட முடியல. 2 காலை இழுத்துக்கிட்டு வருது. தூரத்தில் சிங்கத்தோட கர்ஜனை சத்தம் கேட்குது. ஐயையோ, அடுத்த பிரச்சனையான்னு சரசரன்னு மரத்து மேலே ஏறி உச்சியில் போய் உட்காந்துக்கிறான். பார்த்தா ஒரு சிங்கம் வாயில் ஒரு மானோட தொடக்கரியை கவ்விக்கிட்டே வருது. காலை இழுத்து சிரமப்பட்டு தவழ்ந்து போய்கிட்டு இருந்த நரிக்கிட்ட வந்ததும் வாயில் கவ்விக்கிட்டு வந்த அந்த மானோட தொடக்கரியை அப்படியே கீழே போட்டுட்டு அது பாட்டுக்கு அது வழியில் போயிடுது. தவழ்ந்து வந்த அந்த கிழட்டு நரி சிங்கம் போட்டுட்டு போன அந்த பெரிய கறித்துண்டை ருசிச்சு சாப்பிடுது. இதை பார்த்த நம்ம சோம்பேறிக்கு என்னடா நடக்குதுங்க, சிங்கம் வந்து நரிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போகுதுன்னு பார்க்குறான். நடக்க முடியாத இந்த நரிக்கு கடவுள் எங்கிருந்தோ ஒரு சிங்கம் மூலியமாக வயிறார சாப்பிட்றதுக்கு வழி செய்கிறாரு. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கடவுள் நம்மளை பட்டினியாக கிடக்க விட்டுருவானான்னு பக்தி முத்தி போய் தனக்கு தானே பேசிக்கிறான். உட்காந்து யோசிக்கிறான், எதுக்கு நாம் போய் கண்ட இடத்துல திருடி அடுத்தவன் பொருளை ஆட்டையை போட்டு கண்டவன்ட்டெல்லாம் அடி உத வாங்கி உடம்ப புண்ணாக்கிக்கணும். நாமளும் இந்த கிழட்டு நரி மாதிரி இந்த மரத்தடியில் உட்காந்துக்கலாம். நடக்க முடியாத கிழட்டு நரிக்கு சிங்கம் வழியாக சாப்பாடு கொடுத்த கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டாரான்னு சொல்லிக்கிட்டு அந்த மரத்தடியில் நல்லா குத்த வச்சு உட்காந்துக்கிறான். மதியம் ஆகுது, சூரியன் மறைஞ்சு இரவாகுது. அடுத்த நாள் விடியுது, நாள் நகருது, மதியமாகுது, இரவாகுது. ஒரு காக்கா குருவியை கூட அந்த பக்கத்தில் பார்க்க முடியல. உணவுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. பசி வயிற்ற புரட்ட ஆரம்பிக்குது. இனிமேலும் பசியை தாங்க முடியாதுடான்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட ஏதாவது கிடைக்காதான்னு தேடிட்டே காட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய கோயில். அந்த கோயிலில் ஒரு முனிவர் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம சோம்பேறிக்கு பசி உசுரை கொல்லுது. ஐயா, பசிக்குதுங்க, சாப்பிட ஏதாச்சும் இருந்தால் தாங்கன்னு சொல்லி கத்தி ஆழ்ந்த தியானத்தில் இருந்த முனிவரோட தியானத்தை கலைக்கிறான். கண் முழிச்சு பார்த்த முனிவர் பசியில் சோர்ந்து போயிருந்தவனை பார்த்த உடனே அவர்கிட்ட இருந்ததை அவன்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. கொலை பசியில் இருந்தவனுக்கு சாப்பாட்டை பார்த்த உடனே கண்ணு மண்ணு தெரியல, கிடைச்சதை அள்ளி எடுத்து அறக்க பறக்க சாப்பிட்றான். சாப்பிட்டு முடித்த பிறகு முனிவர் அவனை பார்த்து, என்னப்பா ஆச்சு, ஏன் இவ்வளோ பசி, சாப்பிட எதுவும் கிடைக்கலையான்னு கேட்க, அவன் மாந்தோப்பில் நடந்ததுலேருந்து சிங்கம் நடக்க முடியாத நரிக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தது வரைக்கும் சொல்லிட்டு, நரிக்கு உணவு கொடுத்த கடவுள் எனக்கும் உணவு கொடுக்க மாட்டாரான்னு நினச்சிட்டு கடவுள் எனக்கு உணவு கொடுப்பாருன்னு நானும் 2 நாளாக காத்திருக்கேன். பசியில் உசுறு போனது தான் மிச்சம். இந்த கடவுளுக்கு கண் இல்லையா, இரக்கம் இல்லையான்னு கேட்டு முடித்தான். அவன் சொன்னதையெல்லாம் கேட்ட முனிவரோ சிரிக்கிறாரு, வாய் விட்டு சிரிக்கிறாரு.
இந்த முனிவர் இப்படி வாய்விட்டு சிரிக்கிற அளவுக்கு நாம் அப்படி என்ன நகைச்சுவையை சொல்லிட்டோம்னு இவனுக்கு ஒன்றுமே புரியலை. என்னங்கய்யா, ஏன் இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்க முனிவர் சிரிப்பை அடக்கிக்கிட்டு சொன்னாராம், நரியோட இடத்துல உன்னை வச்சு பார்த்தியே, அந்த மானோட இடத்துல உன்னை வச்சு பார்த்தியான்னு கேட்க இவனுக்கு பகீருங்குது. முனிவர், அட ஆமாப்பா, நல்ல வேலை அந்த நேரத்தில் பசியாக இருந்த அந்த கிழட்டு நரிக்கு உன்னைய உணவாக்காம எங்கிருந்தோ வந்த ஒரு சிங்கத்தோட வாயில் மான்கறியை கொடுத்து விட்டாரேன்னு சந்தோஷப்படுன்னு சொன்னாராம். நம்ம சோம்பேறிக்கு பயத்தில் உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு. இல்லைப்பா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு அந்த முனிவர் தொடர்ந்து சொன்னார், முடியாதவங்களை பார்க்குறதுக்கு தான் உன்னை மாதிரி ஆளுங்களை நல்லா திடகாத்திரமாக கடவுள் படைச்சிருக்காரு. உன்னைய அந்த நடக்க முடியாத கிழட்டு நரியோட ஒப்பிட்டு பார்த்தியே, அந்த பலம் பொருந்திய சிங்கத்தோட நீ ஏன் உன்னை ஒப்பிட்டு பார்க்கல? முடியாதவங்களை பார்த்துக்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் தான் கடவுள் உன்ன மாதிரி மனுஷங்களை நல்ல உடல் நலத்தோட நல்ல அறிவோடு படைச்சிருக்கான். உன்ன மாதிரி புத்தி இல்லாமல் திரிகிறவனுக்கு புத்தி சொல்லி கொடுக்கத்தான் என்ன மாதிரி ஆட்களை படைச்சு அனுப்பியிருக்கான். இனிமேலாவது சோம்பேறித்தனத்திலிருந்து ஊறி போய் அடுத்தவங்களை ஏச்சு ஏமாற்றி பொழப்பு நடத்தாமல் உழைச்சி அடுத்தவங்களையும் வாழ வைக்கிற வழியை பாரு. நீ எல்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஆள் தெரியுமா? நரி மாதிரி அடுத்தவங்க உழைப்பில் வாழறவனா இல்லாமல் சிங்கம் மாதிரி உன் உழைப்பில் அடுத்தவங்களையும் வாழ வைக்கிறவனா வாழணும்னு சொன்னார். அன்னைக்கு வரைக்கும் சோம்பேறியா ஊதாரியா இருந்தாமல் அன்னையிலிருந்து உழைச்சி தானும் வாழ்ந்து அடுத்தவங்களையும் வாழ வைக்கிறவனா மாறினா. நாமளும் நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களை ஏமாற்றி பிழைக்கிறவங்களா இல்லாமல் உழைச்சி உயர்ந்து இயலாதவங்களுக்கு இயன்றதை செய்கிற மனிதர்களாக வாழ்வோம். வாழ்க்கை ஒரு வரம். நம்மை சுற்றி இருப்பவர்கள் வாழ்க்கையை வளமாக்குவோம். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறாள் கண்ணம்மா.